மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து ஜூலை 29 விளக்கம் அளிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கின தான் நீதிபதியும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். முரளிதரன் தாக்கல் செய்த மனுவில் டாஸ்மாக்கு மதுபானம் சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக இருப்பதாகவும், இதனால் டாஸ்மாக் நிர்வாகம் குறிப்பிட்ட சில பிராண்டு மதுபானங்களை மட்டுமே விற்பதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் விற்கப்படக்கூடிய மதுபானங்களின் தரத்தை விட வெளி மாநிலங்களின் மதுபானங்கள் தரம் அதிகமாக இருப்பதாகவும், டாஸ்மாக் கடைகளில் அதிக விலைக்கு இந்த மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் பணம் டாஸ்மாக் கடை விற்பனையாளர் முதல் மேலாளர் மற்றும் துறை அமைச்சர்கள் அதை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதேபோல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்த கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும், இந்த மதுபானங்களை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ரேஷன் கடைகள் மூலமாக விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு இந்த மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளில் விற்பது என்பது அரசுடைய கொள்கை முடிவு என தெரிவித்தது. மேலும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டதுடன், கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது என்பது அரசின் கொள்கை முடிவு எனவும், இது சம்பந்தமாக டாஸ்மாக் கடைகளில் பொறுத்த வரைக்கும் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 29 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.